சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலைக்கு டஸ்டால பொறை ஏறி தண்ணிக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம விஜயா பக்கத்தில் இருந்து நல்லா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்க மறுத்த அண்ணாமலை அவரே போய் தண்ணி எடுத்து குடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் விஜயா திருந்தறதுக்கு வேற ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க. இதனால் மனசடைஞ்சு போன நம்ம விஜயா ஒரு பக்கம் என்னடா இது, இவர் நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாரே, நம்ம அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம புள்ள கௌரவமாக இருக்கணுன்றதுக்காக தானே நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே பொழுது போயிடுச்சு, எல்லாரும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தூங்குறதுக்கு கிளம்புற அந்த சமயத்தில் நம்ம விஜயாவும் தூங்குறதுக்காக ரூம்குள்ளே போயிருக்காங்க. விஜயா ரூமில் இருக்கிறதுனால நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் வெளியே நான் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோபா மேலே படுக்க, இதை பார்த்த முத்து மீனாவும் வந்து என்னாச்சு மாமா, எதுக்காக இங்கே வெளியே படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் கேட்குறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை வந்து மீனா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எனக்கு ரூம்குள்ளே போய் படுத்து தூக்க பிடிக்கல, அதனால தான் வெளியே படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து அப்பா என்னப்பா இதெல்லாம் வேலை, நீங்கள் உள்ளே போயிட்டு படுங்க, வெளியில் படுக்கக்கூடாது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையே கன்வீனியன்ஸ் பண்ணுறாங்க. உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜயா ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உள்ளே ஏசி இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் உள்ளே படுத்து தூங்க முடியல, நான் வேணால் வெளியே படுத்துக்கிறேன், என்னால் யாரும் வெளியே படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா புலம்பிக்கிட்டு வெளியே வந்து நிற்க, உடனே அண்ணாமலை ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, அத்தை நீங்களும் ரூம்குள்ளேயே போயிட்டு படுங்க, வெளியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா கோவப்பட்டு ஏய் போதும், நீ நினச்சது இப்படி தானே, இப்போ பாரு நான் வெளியே வந்ததுனால தானே அவர் உள்ளே போயிருக்காரு, அவர் போய் தூங்கட்டும், நான் இங்கே எங்கேயாச்சும் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துக்கிறாங்க. நம்ம விஜயா உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் கூட அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேலும் மேலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் அப்படிங்கிற ஒரு டார்கெட்லேயே தான் இருக்காங்க நம்ம விஜயா. ஏன்னா மீனா சொத்து பத்து இல்லாத வந்திருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மீனா தான் அப்படிங்கிற மாதிரி விஜயாவே கதை கட்டிடுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம மீனாவோட நல்ல மனசையும் மீனா மாதிரி ஒரு தங்கமான மருமக கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.